எல்லோருக்கும் வணக்கம். ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? செக்கப் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் ரீசெண்டாக ஒரு 4 நாளுக்கு முன்னாடி வந்தோம் சேலத்துக்கு. சேலத்துலேயே தான் நான் பார்த்துட்ருக்கேன். அங்கேயே டெலிவரியும் பார்க்கணும்னு ஃபிக்ஸ் பண்ணதுனால கோயம்புத்தூர்லேருந்து வந்தாச்சு. லாஸ்ட் செக்கப்பாக இருக்கும்னு நினச்சி தான் வந்தோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் ஆயிடுச்சு. ஒரு 4 நாள் கழிச்சு திரும்ப வந்து அட்மிட் ஆக சொல்லிட்டாங்க டெலிவரிக்கு. ஆமாம், அதனால் நாங்கள் வந்து சேலம் வந்து 4 நாள் ஆச்சு. எல்லாம் பாருங்கள், ஃபுல்லாக அங்கேயே எடுத்து வச்சுட்டு வந்துட்டோம். இப்போ கொஞ்சம் தேவையானது நம்ம இங்கே இருக்க எல்லாமே எடுத்து வச்சாச்சு. ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பிட்டோம். நம்ம போயிட்டு அங்கே டாக்டர் என்ன சொல்கிறாங்க, என்ன டைமு, நார்மலாக என்னன்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கம் வந்து பக்குன்னு அடிச்சுனே இருக்குது. இதில் கொஞ்சம் இதுவும் இருக்கலாம் அதுவும் இருக்கலாம் அப்படின்றதுனால பேபி பொசிஷன் வந்து இன்னும் நைட் வரைக்கும் கொஞ்சம் நார்மலாக அந்த எல்லாரும் இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பும் போது இப்போ வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் அப்படியே வயிற்றுல புளிய கரைக்கிறாங்க. நானே கொஞ்சம் தைரியமா இருக்கு. இவங்க பேசிட்டு பார்த்தா தான் எனக்கு பயமா இருக்கு. எனக்கு தாங்க பயமே. உங்களுக்கு ஆறுதல் சொல்ல முடியாது, திட்டுவாங்க, பிரியாக்கு தைரியம் சொல்லுங்க, ஆறுதல் சொல்லுங்கன்னு சொல்றாங்க. ஆனா இருந்தாலும் எனக்கு தான் வந்து ரொம்ப பயமா இருக்கு. இப்பவே எல்லாம் எனக்கு பயம் வராது. ஹாஸ்பிட்டலுக்குள்ள போனாதான் என்னது அந்த ஹாஸ்பிட்டல் வந்தாலே அந்த சந்திரமணி வீடு மாதிரி ஒரு ஃபீல் வரும். அங்க போனதுக்கு எனக்கு எல்லாமே ரைஸ் ஆகும். அதிகமா பயம் எல்லாமே வாங்கிட்டு எல்லாம் அப்பா போயிட்டு தள்ளி நிக்கிறாரு. அப்பா தாண்டா பேரம் பேத்தி வரப்பான்னு சொல்லிட்டு நல்லா ரெடி ஆகி நிக்கிறாரு. நீட்டா கையில அடிச்சுட்டு தாத்தா இளமையாகிறாருன்னு பாக்கணுமா? சாப்பாடு கூட அம்மா கொஞ்சம் செஞ்சு எடுத்துட்டாங்க. ஆனால் எல்லாருமே வந்து ஒவ்வொரு முறையும் இந்த 2-3 மாசமாவே கமெண்ட்ல நீங்க எல்லாரும் பிரியாவுக்கு நல்ல இதுதான் கடவுளை கிட்ட நான் வேண்டிக்கிறேன், பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகுது. உங்களுடைய எங்களுடைய வேண்டுதல் எல்லாம் வந்து பிரியாவுக்கு நன்மை மட்டும் தான் நடக்கும். இப்போ நம்ம வந்து கிளம்பிட்டு பேக்லாம் எடுத்துன்னு போயிட்டு காரில் வச்சுட்டு கிளம்பலாம். ஏன்னா 9:10 வந்து நமக்கு ராவு காலம். அந்த டைம் முடிஞ்சு பேர் போனால் 11 மணிக்கு தான் டைம் கொடுத்துக்கிறாங்க. ஆனால் இங்கிருந்து நம்ம போகிறதுக்கு ஒரு 20-25 நிமிஷம் தான் ஆகும். அதனால் வந்து ஈஸியாக போயிடலாம் சீக்கிரமாக. ராவு காலத்தெல்லாம் ஃபஸ்ட்டு போகும்போது வேணாம் அப்படின்றதுனால எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டோம். இப்போ நம்ம 10:30 மணி முடிஞ்ச உடனே ஒரு 10:35 கிளம்பலாம் அப்படின்னு இருக்கிறோம். நாங்கள் இப்போ நாங்கள் முன்னாடி இந்த வீடியோ வந்து அதுக்கு அப்புறம் தான் வரும். ஆனால் இருந்தாலும் நீங்கள் ஒவ்வொரு நாளும் நாங்கள் சொல்லும் போது பிரியாக்காக நான் நல்லா பிரியா தைரியமா இரு, ஒன்றும் ஆகாது, தைரியமா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கமெண்ட்ல சொல்றீங்க. அதே மாதிரி சொந்த பந்தம் எல்லாருமே ஃபோன் பண்ணி வீட்டுக்காரர் வந்து ஹாஸ்பிட்டல் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நாங்க தான் லேட்டு பாருங்களேன். நாங்க இங்க கிளம்பி இருக்கிறோம் பறக்க அதெல்லாம் இல்லையா. அவங்க வீட்டுக்காரர் வந்து முன்னாடி அவங்க வெயிட் பண்றாராம். வீட்டுக்காரர் முன்னாடியே பார்க்கணும். இல்ல லீவ் கிடைக்கலீங்க அவருக்கு. அதனால வந்து ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடி எங்க வீட்டுக்காரர் கூட போய் பேசணும். முன்னாடியே இருக்கும்ல, அவரு இருந்தாதான் தைரியம். இல்ல வயதுல வந்து இப்போ 7க்கு மேலதான் எனக்கு பெருசா இருந்துச்சு. நாங்க 2 பேரும் சேர்ந்து போட்டோ ஷூட் எடுக்கல, எதுவுமே பண்ணல. போய் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், பேசலாம் அப்படின்னு ஒரு ஆசை தான். வரும் இல்லை எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. சாப்பாடும் நான் ரெடி பண்ணிட்டு காலையிலே வந்து இவங்கெல்லாம் ஒருத்தராக குளிச்சு கிளம்புறதுக்கே சரியாக இருந்தது. நான் வந்து காலையில் பிரியாக்கு என்ன சொன்னோம்னா 8:30 மணிக்கெல்லாம் நீங்கள் லைட்டாக டிஃபன் கொடுத்துருங்க, இட்லி அந்த மாதிரி கொடுத்துருங்க. அப்புறம் 8:45 தண்ணி குடிக்கிறதோ டீ காப்பி எது குடிக்கிறதோ அந்த 8:45 எல்லாமே உங்களுக்கு குடிச்சணும், சாப்பிடணும். அதுக்கு மேலே வந்து நீங்கள் தண்ணி கூட குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் பிரியாக்கு வந்து சீக்கிரம் எழுந்து இட்லி செஞ்சு ஒரு 3 இட்லி கொடுத்துட்டா போதுமா லைட்டாக அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து நான் மதியத்துக்கும் வந்து லஞ்ச் எடுத்துக்கிட்டேன். ஒரு வேளை அங்கே சாப்பாடு கொடுக்க சொல்லுவாங்களா என்னன்னு எனக்கு தெரியும். அதனால வந்து எல்லாமே மதியத்துக்கும் நான் சாப்பாடு குழம்பு எல்லாமே செஞ்சு ரெடி பண்ணி வச்சிட்டேன். டிஃபன் ஒரு பையில, சாப்பாடு ஒரு பையில, எல்லாமே என் வேலை உங்களுக்கு தான் தெரியுங்களா. எங்கே போனாலும் வீட்டில் சாப்பாடு ரெடி பண்ணிட்டு போயிடுவேன். சரி அங்கே போய் நம்ம அலைய வேணாம் ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணி பேக் பண்ணி வச்சாச்சு. அதே மாதிரி பிரியாவுக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 2 நாள் முன்னாடியே அட்மிட் பண்ண சொன்னால் கூட பண்ணியிருப்பாங்க. வேணாம் பிபி இருக்கிறதுனால இன்ஜெக்ஷன்லாம் போட்டு கம்மியாகுன்றதுனால நம்ம ஊர்லேயே வந்து இங்கே தங்கியிருக்கோம் இல்லையா, நம்ம அங்கேயே வந்து ஹாஸ்பிட்டலில் போயிட்டு 3 நாள் வந்து இங்கே தான். அதெல்லாம் நாங்கள் வந்து வீடியோ எடுக்கல எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. இந்த நரம்பெல்லாம் வலி எடுத்து செஞ்சு இன்ஜெக்ஷன் போட்டு. ஏன்னா அந்த நம்ம டெலிவரிக்கு முன்னாடி வந்து அந்த ப்ரெஷர்லாம் இருக்கக்கூடாது, அதெல்லாம் வந்து கம்மி பண்ணணும்னு சொல்லிட்டு 3 நாள் இன்ஜெக்ஷன் கொடுத்தாங்க. 3 வேலையும் போயிட்டு இங்கே காலையில் மதியம் நைட்டு போயிட்டு இங்கே இன்ஜெக்ஷன் போட்டு 3 நாள் வந்து அது கம்மியாக இருக்குதா என்னன்னு சொல்லிட்டு நம்ம ஹாஸ்பிட்டல் தான் பார்க்கணும். அப்புறம் நேற்றே பார்த்தீங்கன்னா நான் பையன் எங்களை கூப்பிட்டு வந்துட்டான். 4 நாளைக்கு முன்னே நாங்கள் இங்கே வந்துட்டோம். ஆனால் அவங்க சரி நான் அவங்கள அஸ்மாலாம் நாங்களாம் வந்து முன்னாடியே வருவோம், முன்னாடியே இருப்போம் வந்து பிரியா கூட அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் நேற்றே வந்துட்டாங்க. நாங்கள் இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோன்னே நேற்றே வந்துட்டாங்க. இங்கே பாருங்க ரொம்ப வெளிய டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். குழந்தை எப்படி இருக்கும் கேட்டுட்டு இருக்கு, எப்படி தூங்கு எப்படி படுத்துட்டு இருக்கியா உள்ளன்னு கேட்டு. நாங்க நாளைக்கு கூட வாங்க பரவாயில்ல டெலிவரி ஆகிட்டு இல்லை மதியம் கூட வாங்கினேன். இல்லை நாங்களாம் முன்னாடி தான் வந்தாங்க நிற்போம், நாங்களாம் இருப்போம் அப்படின்னு முன்னாடியே
உனக்கு வேண்டாமா யார் தூக்குறது நாங்களே மெயின் கேரக்டர்ஸ் இல்லையா ஆமா பைல்வான் வரப்போறாங்க யாரும் இருக்கிறாங்க அக்கா அவ்வளவுதான் நாங்க வந்துட்டோம் நேற்று நைட்டே வந்துட்டோம் நைட் 10:45 வந்தோம் சாயங்காலம் கிளம்பினோம் 10:45 வந்து சேர்ந்தோம் கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா அப்படி குளிருது இங்க எப்படி வேர்த்து ஊத்துது கோயம்புத்தூர்ல பயங்கர கிளைமேட் சூப்பரா இருந்துச்சு இப்ப கூட மழை தான் பெய்யுதா நான் இருக்கிற வரைக்கும் கோயம்புத்தூர்ல மழையே வருது தான் மழை வர்றது பார்க்க முடியாம போய் இருந்தாலும் எல்லாம் என்னதான் இருந்தா கூட ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போறேன்னா நிறைய சொந்த பந்தங்க நினைச்சு அது கொஞ்சம் தைரியம் எனர்ஜியா இருக்கும் யாருமே என்ன தனியா வந்து வச்சுக்கோ யாருமே இல்லைன்னா ஐயோ ஒரு மாதிரி ஃபீலிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்கும் இந்த மாதிரி இருக்கும்போது தான் ஹாஸ்பிட்டல் போனா அந்த பயம் வரும் இப்பெல்லாம் கொஞ்சம் ஜாலியா இருக்குன்றதுனால எல்லாருமே முன்ன வந்துட்டாங்க தெரிஞ்சுக்காது அமைதியா இருந்திருந்தா யாரும் இல்லாம அப்ப நான் அதை யோசிச்சுட்டு இருந்திருப்பேன் என்ன என்ன நடக்கும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கை வேற சும்மா இருக்க மாட்டேங்குது பிங்க் கலர் அந்த மாதிரி ஏதாவது கட்டிருக்கலாம் அத நாங்க ரிலேட்டட் டு பிங்க் அந்த மாதிரி Dress போட்டுருக்கோம் ஓ, நீங்க மட்டும் pink எதுக்காக போடுறீங்க? பொண்ணு பொறுக்கணும் பிங்க் போட்டு இன்னும் அதாவது யூடியூப்ல மட்டும்தான் கமெண்ட்ல பையன் ஆனா சொந்த பந்தெல்லாம் பொண்ணுதான் வேணும் இன்னும் ஒரு 2-3 பேர் பெங்களூர்ல இருந்து வராங்க அவங்க பொண்ணுன்னு இவங்கள மாதிரி பொண்ணுன்னு பிக்ஸ் பண்ணிட்டாங்க பொண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணுக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து நிற்கிறாங்க கெஸ் பண்ண முடியல ஏதோ எந்த குட்டி வந்தாலும் சரி சந்தோஷம் ஸ்டார்டிங்ல பையன் பொண்ணுன்னு சும்மா சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா இன்னைக்கு வந்து கெஸ் பண்ண பையன் தான் சொல்லிட்டு இருந்தேன் ஆனா ஃபர்ஸ்ட் நான் பொண்ணுன்னு தான் சொன்னேன் அப்புறம் அஸ்பக் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி பையன் மாறிட்டேன் இப்ப கடைசியில ஒருவேளை பையனா தான் இருக்குமோ அதான் சொல்லிதான் அமைச்சாரு பொண்ணுதான் பிறக்கும் அப்படின்னு மாமா சொல்லி அதுல பொண்ணு போனா இன்னைக்கே வந்துருவாராம் அவரு பையன் போனா நாளைக்கு தான் ஒரு சொல்லி அமைச்சுக்கிறாராம் அப்பா வந்து பையன் பிக்சடு நாங்களாம் வந்து எதுவா இருந்தாலும் கடவுளுக்கு நமக்கு நல்ல மாதிரியா வாட்டணும் இதுதான் எல்லாருமே அவ்வளவுதான் ஆனா ஒரு ஆசை சொல்லிட்டு எல்லாம் சமையல் எல்லாமே முடிஞ்சதுங்க அவ்வளவுதான் நம்ம எடுத்துக்கோங்க எப்படியோ என்ன மாதிரி நல்லா அழகா சமத்தா கியூட்டா பர்மிஷனா போதும் பையனும் பொண்ணும் இது எங்க வீட்டுக்கார பாக்கணும் அவ்வளவுதான் நாங்க வந்து இங்கெல்லாம் ஃபுல்லா கிளம்பியாச்சு என்ன மாதிரி கியூட்டா பர்மிஷன் சொன்னல அதை பத்தி சொல்லுமா அந்த போட்டோ நான் இது வந்து காமிக்கணும்னு நினைச்சேன் பொண்ணு அந்த மாதிரி 3.5 கிலோ பிரியா பிறந்தது நல்லா குண்டு பப்ளி மாசம் மாதிரி இருந்தது நானும் அப்ப குழந்தைல வந்து அவ்வளவு குண்டா இருந்தேன் நான் எடுத்து வச்சுருக்காங்க கோயம்புத்தூர்ல ஆமா அது வந்து பாப்பா வந்ததுக்கு அப்புறம் அந்த போட்டோ பிரியா தான் காக்குற அப்படியே மூஞ்சி இதே மாதிரி இருக்கும் திரும்ப மாதிரி இருக்கும் தலை பெருசா குஸ்தியா இருந்துச்சு எல்லாம் என்னடா நீ எதுவுமே சொல்லல தங்கச்சிக்கு நைட்டே சொல்லிட்டாரு மருமகனா பிறகு போறான் எதுவுமே சொல்லல இப்படி சொன்னா அப்படி நடக்கும் அப்படி சொன்னா இப்படி நடக்கும் எப்படி சொன்னா இப்படி நடக்கும் எப்படி சொன்னா இப்படி நடக்கும் இப்படி சொன்னா அப்படி பையன் பிறக்கணும் அப்போ கல்யாணம் ஆயிட்டு எப்படி 1 வருஷம் 2 வருஷத்துல பொண்ணு பிறந்ததுன்னா சம்மந்தம் பண்ணி அதான் பொண்ணு காலங்காலமும் இதேதான் நடந்ததுக்கு அப்புறம் நீங்க தெரியல நைட் அப்படி ஒரு யோசனை பஞ்சு பண்றாங்க அப்படிலாம் இல்லைங்க ஒரு சந்தோஷத்தை சொல்றேன் அப்படிலாம் இல்ல பிரியாவும் குழந்தையும் நல்ல மாதிரியா கடவுளு நல்ல மாதிரியா டெலிவரி ஆகி வீட்டுக்கு வரணும் ஒரே ஒரு கேள்வி உங்களுக்கு பொண்ணு வேணுமா பையன் வேணுமா எது ஆர்டர் கூட அந்த பல வாட்டி கேட்டாச்சு வாயில இருந்து எதுவும் வரமாட்டேங்குது எங்க அண்ணா வாயில. நடப்பதெல்லாம் சொல்லி எல்லாமே நாங்களாம் guess தான் பண்ணோம். இப்ப நாங்களாம் guess தான் பண்ணி சொல்றோம் சும்மா எங்களோட நாங்க எல்லாருமே அதே மாதிரி யோசிக்கலையா அதனால அதை பத்தி சொல்ல தோணும் இல்ல இப்ப வந்து அஸ்ப கூட சொன்னா பையன் பிறந்தா வண்டியில வச்சு சுத்துவேன் அஸ்மாடா சொல்லி பொண்ணு பிறந்தா மேக்கப் போடுவேன் நீங்க சொன்னீங்க புது புது நீங்க பிரியா போடாத ட்ரெஸ் எல்லாம் நான் போட்டு ஆளு பாப்பேன் இதெல்லாம் ஒரு தோன்றதுனால ஒப்பீனியன் சொல்றீங்க எனக்கு எதுவுமே தோண மாட்டேங்குது அதனால ஒப்பீனியன் இல்ல போறதா ஓகே நல்ல விஷயம் தான் பாக்குறோம் பொண்ணே வேலை வாங்குவோம் அவ்வளவுதான் பரட்டா ஆய் கழி விடுவேன் அப்போ தாத்தா தான் கழுவுவாரு பாட்டி கழுவ மாட்டேன்னு நினைக்கிறேன் சரி ஹாஸ்பிடலுக்கு கிளம்பலாம் நேரம் டைம் ஆயிடுச்சு ஆயிடுச்சு அடுத்த வீடியோல உங்களுக்கு ரிவீல் பண்ணிடுவாங்க இங்க இருக்கிற ஆர்வத்தை பார்த்தா அடுத்த வீடியோல சொல்லி முடிச்சிடுவாங்க எங்களை கூட வந்து நீங்க தாங்க அதிகமா வெயிட் பண்ணிருக்கீங்க அதனால கண்டிப்பா அடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து சொல்லிடுவோம் சார் ரொம்ப நாளெல்லாம் வந்து அப்புறமா சொல்லிக்கலாம் அப்புறம்லாம் இல்லாம சீக்கிரமா வந்து ஏன்னா நீங்களும் சந்தோஷம் பண்ணல அதனால நாங்க சீக்கிரமா சொல்லிடுவோம் இப்ப நம்ம கிளம்பலாமா நீங்க வாங்க போலாம் டாடா பை எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. எல்லாம் பிரியாவுக்காக ப்ரே பண்ணிக்கோங்க நாங்க ஆஸ்பத்திரியில போயிட்டு என்ன பாப்பான்றத உங்களுக்கு கூடி சீக்கிரம் ஆமா